ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ராகி இட்லியும் அதுக்கேற்ற சட்னியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ராகி இட்லி வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது வந்து நமக்கு போனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஸோ நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும், அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சட்னி சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் ராகி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. இப்போ இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நல்லா கழுகி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 டைம் நல்லா திருகி விட்டு, அரிசியை நல்லா கையில் திருகி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ராகியில் வந்து அந்த நெல்லோட உம்மி மாதிரி ராகிலையும் இருக்கும், அதனால் அதை நல்லா திருகி விட்டு ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதிலே மிதக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து தெளிவாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற விட்டுறலாம். நம்ம நார்மலாக நைட்டு இப்போ காலையில் ஆட்டுறீங்க அப்படின்னா நைட்டில் ஊற போட்டுக்கலாம், இல்லை சாயந்தரமாக ஆட்டுறீங்க அப்படின்னா காலையில் ஊற போட்டுக்கலாம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நமக்கு ராகி வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ நல்லா 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இது கூட ஆட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 கப், அதை நம்ம எதில் மெஷர் பண்ணமோ அதுலேயே ஒரு அரை கப் வந்து அவல் சேர்த்துக்கலாம். நமக்கு அவல் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், இட்லி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அவல் சீக்கிரமாக வந்து ஊறிடும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டாவே போதும். இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக இட்லி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ஒரேடியாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ராகி வந்து தண்ணி நிறைய சேர்க்கும்போது ராகி வந்து அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சமாக அல்லது ஊற்றிட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையில் கலக்கும் போது தான் நமக்கு நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வரும் சீக்கிரமாக. மாவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் விட்டுறலாம். அப்போ நமக்கு நல்லா பொங்கி வந்துடும், நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பாத்திரத்தில் வந்து பாதி அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ பொங்கி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். ஸோ ஓவர் 8 மணி நேரம் இதை வந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வந்து லேசாக கலந்து விட்டுட்டு அந்த பொங்கி வந்திருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து. நம்ம இட்லி குக்கரில் வைக்கிறதுனால லைட்டாக அடியில் வந்து தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நமக்கு 15 நிமிஷம் ஆகும்போது நமக்கு வந்து இட்லி நல்லாவே வெந்திருக்கும். வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா போதும். அதில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்தால் இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகலை அப்படின்னா அதில் மாவு வந்து ஒட்டிட்டு வரும். கருவேப்பிலை குச்சி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக இந்த கார்னர் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இட்லியை. பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக நல்லா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இதுக்கு ஏற்ற சட்னி வந்து எப்படி செய்கிறதுனோ அதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து 4 தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு புளி, அதில் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாவே நமக்கு நல்லா இந்த மாதிரி தக்காளி வந்து வெந்துடும். இப்போ இதை சூடாக ஆற விட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி வந்து ரெடி. இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ தேங்காய் சட்னி வந்து தேங்காய் 1 கப், ஒரு சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இதையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் சட்னி ரெடி. இப்போ பாருங்கள், தக்காளி சட்னி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி இட்லிக்கு வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் இட்லிக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் அந்த நார்மல் இட்லியும் ஒரு வாரத்தில் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து நல்லா போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Okay friends, thank you.